அம்மா வந்து அப்படியே பாக்குற கோட்டையை சுத்தி. மக்களே என்ன இது கோட்டை ரொம்ப அழகாக அமைத்திருக்கிறீர்களே. நல்லா இருக்காமா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடித்திருக்கிறது. யாரும் உலகத்துல எந்த மன்னரும் இப்படி ஒரு கோட்டை கட்டினதாக எந்த ஒரு வரலாறுலையும் இடம் பெறவில்லை. அப்படியா? ஆனா முத்தால் அம்பிகையாகிய எனக்கு அழகாக கோட்டை முடிவனவெல்லாம் கட்டி முடித்து வைத்திருக்கிறீர்கள். ஆனா நான் மக்களோடு மக்களாக வாழ வேண்டும் அல்லவா? 18 ஜாதிகளையும் கொண்டு இங்க நிலநிறுத்திருக்கின்றீங்க. எல்லாரும் வெளியே போகவே எந்த பொருள் வாங்குறது கூட வெளியே போக வேண்டாம். முத்தாரமைக்கு அவ்வளவு வசதியா செய்து வைக்கிறான். இப்படி அம்பிகையானவள் கருவறையிலே அமர்ந்திருக்கின்றாள். அம்மா இங்க அமர்ந்திருக்க வடக்கு பார்த்த முகமாக அம்மா இருக்கிறார். ஆனா இங்கு இவ்வாறு இருக்க கைலாச மலையிலே சென்றாரே யாரு? நந்தி தேவர் இறைவனை வணங்கி நிற்கிறார். ஆண்டவா, கோயில் இல்லாத உறவிலே நீங்கள் தான் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னீங்க. ஆனா அங்க சக்தி பூஜை நடந்துட்டு இருக்கு. நான் ஞானத்தினால கவனித்தேன். நான் பெற்ற பிள்ளைகள் அல்லவா? தான் பிள்ளையா? அங்க சக்தி பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. சிறப்பாக மக்கள் இருக்கிறார்கள். ஆனா சிவ பூஜை வேண்டுமே. அதற்கு கொஞ்சம் லிங்கங்கள் தாருங்க. என்ன ஆலயத்தில் வாழும் பிள்ளைகளுக்கு சிவலிங்கத்தின் மகிமை இங்கு தெரியும். சாமி, என்ன நான் கேட்டதை நீங்க தர முடியுமா முடியாதா? நீங்க கருவறையில இருக்கீங்க. நான் வந்து எங்க இருக்கேன்? வெளியில உங்களே பார்த்துட்டு இருக்கிற ஆளு நந்தி. சரி, எங்க நீங்க போனாலும் என் முதுகுல சவாரி செஞ்சுட்டு போறீங்க. அதுக்கு ஒரு நன்றி கடனுக்காவது ஏதாவது தந்துட வேண்டாமா? கடைசியில கேட்ட தோணி நல்லா பிடிச்சிருந்து. முதல்ல கேட்ட ரொம்ப ஒரு சண்டைக்கு வந்தது போல இருந்தது. இல்ல, அப்படி இல்ல. ஏன்னா சிவனே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறவங்க. சாமி, நான் இத்தனை நாள் உங்களை பார்க்க வருகிறேன். எனக்கு நீங்க இதை முடித்து தரக்கூடாதா? வாங்கின கடனை தராம ஓடலாம். அவனை நீங்க அழிக்க கூடாதா? நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஒண்ணு இல்லையா? இல்லையா? உண்டு. எத்தனை நாள் உங்களுக்கு நான் அன்பா வந்து பூஜை பண்ணி விட செய்றேன். என்ன எத்தனை பையன் ஏமாத்தி இருக்கான்? என் பணத்தை எத்தனை பையன் தின்னுட்டு இருக்கான்? அவனை எல்லாம் ஏன் உயிரோட வச்சிருக்கீங்க? ஒழிச்சு கட்டுங்க. அவன் எல்லாம் உயிரோட இருக்கிறான்னு தெரிஞ்சாலே எனக்கு நெஞ்செல்லாம் எரியுதுல. ஏன்னா எனக்கு இல்ல, உண்மையான பக்தை இப்படித்தான் இறைவனிடத்துல கேட்பான். வாதாடி அவங்க மட்டும் வாதாடின போதுமா? மக்கள் வாதாடி கேட்டா என்ன? கரைத்தால் கல்லும் கரையும். நம்ம தவறு செய்யலன்னா எவனுக்கும் பயப்பட தேவையில்லை, அஞ்ச தேவையில்லை. நெஞ்ச நிமிர்ந்துட்டு நடக்கிறான். அதனாலதான் சுவாமி காட்டுக்குள்ள வாழ்கிறான். அவனுக்கு சிவலிங்கம் தேவையில்லை அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதுங்க சுவாமி. சிவலிங்கத்தின் பெருமை அவர்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் நான் எதுக்கு இருக்கேன்? நான் சொல்லி கொடுக்கிறேன் சுவாமி. சொல்லி கொடுப்பா இல்லவா? உடனே நந்தி தேவருக்கு 103 சிவலிங்கத்தை கொடுக்கின்றார் சிவபெருமான். அப்படியே பொட்டலமா கட்டினாரு. தலையில தூக்கி வைத்து வந்துட்டே இருக்கிறாரு. நந்தி ஒரு மாதிரி வந்துட்டே இருக்கிறாரு. முப்புறம் காட்டுக்குள் வருகின்ற பொழுது பார்த்தான் நீரன் குமர்தான் ஆதித்தன். என்ன அங்க வர்றது யாரு பத்தியா? அப்பா மாதிரி நம்மளுடைய அப்பா இருக்கின்றா. தலையில என்ன கொண்டு வர்றாரு? சாப்பிட பொருள் ஏதோ கொண்டு வர்றாரு. ஆமாடா, ரொம்ப நாள் ஆச்சு பத்தியா? ஆமாமா, சாப்பிட ஏதோ நல்ல பொருள் கொண்டு வர்றாரு. அப்பாவை கூட்டிட்டு அப்பா எப்படி இருக்கீங்க? அப்பா நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானே நலமப்பா. நம்ம பார்த்தாலே தெரியுது. உங்களை காணாததுதான் எங்களுக்கு ஒரே கவலை. அப்படியா? ஆமா, உங்களை பார்த்தாலே தெரியுது. நான் போகும்போது காடா இருந்தது, இப்ப நாடா மாறி இருக்குதுப்பா. என்ன உங்களுடைய அருள் அப்பா? அப்படியா? ஆமா. சரி வாங்க கோட்டைக்குள்ள வாங்க. அவங்களுக்கு ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கேன். தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகளுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்காது. ஏன்னா அந்த பிள்ளைங்க மதிக்காதுல்ல. ஆமா, சரி. அதனாலதான் உங்க ஆசீர்வாதத்தோட நாங்க வாழுகிறோம் அப்பா. அப்படியா? அதனால அம்மா நம்ம கோட்டைக்குள்ள இருக்கிறாங்க. சரி, நீங்க என்னப்பா சாப்பிடவா கொண்டு வந்து? சாப்பிட பொருள் இல்லப்பா, சிவலிங்கம் கொண்டு வந்திருக்கிறேன். சிவலிங்கமா? ஆமா. பார்க்காத பொருளா இருக்கு. இறக்குங்க. சிவலிங்கத்தை வச்சு நீங்க பூஜை பண்ணுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அழிவே கிடையாது மக்களே. அப்படியாப்பா? ஆமா. நாங்க சாவக்கூடாது. சாவவே மாட்டீங்க. சாவக்கூடாது. சரி, என்ன கொண்டு வந்தார் பாருங்க நந்தி தேவர் 103 சிவலிங்கம். ஆமா, 103 சிவலிங்கத்தையும் சரி பூமியில வைத்தார். ஆமா, வடக்கு முகமாக உட்கார வைக்கிறார். சரி, வடக்கு முகமாக இருந்து பிள்ளைங்க
அவரை பார்த்து உட்கார வைத்து ஆமா. ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய. இப்படி நந்திதேவர் மந்திரம் தெரிவிக்கக்கூடிய சமயத்தில் 3 சிவலிங்கம் அப்படி உருவத்திலே துடிக்குது. துடித்த சிவலிங்கத்தை விளக்கி விட்டார்கள். நந்திதேவருக்கு மந்திரம் நின்று விட்டது. கண்ணை திறந்து பார்க்கிறார். பாருங்களே என்னடா செய்தேன்? அப்பா என் மந்திரம் தன்னால நின்னுட்டேன். அப்பா நீங்க மந்திரம் சொல்லிட்டே இருந்தீங்களா? 3 சிவலிங்கம் அப்படியே துடிச்சுதா? இதை சாப்பிடுறது விளங்கிட்டப்பா. 3 பேரும் ஆடு போட்டு சாப்பிட்டுருக்கோம். அப்படியா? ஆமா. பாவிகளே பாவி பிள்ளைகள்னு சொல்றதுக்கு எனக்கு வெட்கமா இருக்கு. யாப்பா அது என்னது? என்னது? 3 சிவலிங்கத்தை விளக்கி விட்டீர்களா? நீங்க செத்தாலும் நெஞ்சு துடிச்சிட்டுலதான் இருக்கும். அப்படியா? நெஞ்சு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு துடிச்சுட்டே இருக்குமே. லப்பு டப்பு உயிர் போகாதடா. அப்படியா? அப்பேற்பட்ட பொருளை எல்லாமா நீங்க விளக்கி இருக்கீங்க. இருக்கட்டும்ப்பா. என்ன அப்பா உங்களுக்கு கல்லறை கட்டி வச்சுக்கலாம். கல்லறையா? கல்லறைப்போ பிள்ளைகள் இப்படி எல்லாம் இருக்க. நான் உயிரோடு இருக்கும் போதே பிள்ளைங்க கல்லறை கட்டி வச்சிருக்கான். இப்ப கல்லறை இல்ல, கட்டப்பட்ட அறை அது கட்டி வச்சிருக்கோம். எப்பா நீங்க எப்பமெல்லாம் கைலாச மலையிலிருந்து எங்களை பார்க்க வருவீங்களோ சரி உங்களுக்கு ஓய்வு எடுக்கிற ஒரு அறை கல்லறை. ஆமா. இது படுத்தா ஒரே இடத்துல தான் படுக்கணும் போல இருக்கு. மூடிடும். கிட்டத்தட்ட கல்லறை போலதான் இருக்கு. ஆமா. சரி நீங்க சிவலிங்க பூஜையை ஒழுக்கமா செய்ய வேண்டும். அப்படியா? விதிமுறை விதிமுறை நிறைய உண்டு. அப்படியா? ஆனா சிவலிங்க பூஜை செய்யக்கூடிய நீங்க எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி? பிள்ளை வீரம்பாதே போல் சொல்லுவார் கொள்ள விரும்பாதே போல் சொன்னோம் வார்த்தை கேளாத. நான் கேட்க மாட்டேன். சொல்லலாமா? கொண்ட மனைவிக்கு 2 அப்பா ஒரு நாளும் செய்ய மாட்டப்பா. அது மட்டுமல்ல ஏதோ மரியாத அடித்தாலும் பாவம் இல்லை. ஏதோ அறியாதவனுக்கு மேல கோபப்படாதுங்க. அவனுக்கு என்ன தெரியும்? கோபப்படாதுங்க. அவன் மேல கோபப்பட மாட்டோம். தெரியாம இருந்தா எல்லாத்தையும் சொல்றாங்க. அவனால கோபப்படாதப்பா. என்ன தெரியும்னு சொல்லுவானா? ஆமா. அவனை நம்ம கூட்டத்திலே வைக்கப்படாது. அவனை நம்ம கூட்டத்துக்கு அவன் தேவையில்லை. சரி சரி. ஆமா. அம்மாவுடைய சொல்ல என்றைக்கும் மீறி நடக்க கூடாது. அப்பா எங்களுக்கு உள்ளது நீங்களும் அம்மாவும் மட்டும்தான். வேதம் கற்றவர்கள் வேதியர்கள். சரி. அவரை பார்த்தா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பெரியவாள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்டா. அப்படியா? ஆமா. கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா. யாருக்காக விழுந்தது இல்ல. நீங்க சொல்றதுனால விழுறது. சரியா? முதல் கீழ்ப்படிதல் இருந்தாதான் என்ன செய்யும்? நல்லா இருக்கும். அப்படியாப்பா? அமோகமா அமையும். சரியா? ஆகட்டும் ஆகட்டும். நல்லவங்க கூட சேர்வது நல்லது. சரிப்பா. கெட்டவங்க கூட சேராது. சேரவே மாட்டேன். சேர மாட்டேன். அவன் எல்லாம் அப்படிப்பட்டவனா? பாவம் இல்லடா. எப்போ அவனையும் சொல்லிட்டு இருக்கிற பாவம். சரி. ஏன் அவனை பார்த்தாலே பாவமா இருக்கு. எல்லாம் பாவமெல்லாம் எனக்கு தான் வந்து சேருது. அது என்ன உண்மைதான்ப்பா? என் தோட்டலையே தொங்குது பாவம் எல்லாம். உலகளந்தால் பேச்ச மீறி நடக்காது. நடக்கவே மாட்டப்பா. அம்மா மட்டும்தான் எங்களுக்கு உண்டு. சில புத்திமதிகளை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து விட்டு சரிதான் கைலாச கொட்டிலே நந்திதேவர் போனார். ஆமா. இப்படி இருக்க சரி விட்டு சிவபெருமான் இடமதிலே அருகாமையிலே நந்திதேவர் வந்து அமர்ந்திருக்கின்றார். இப்படி இங்கே இவ்வாறு இருக்க அப்படியே 7 கடலுக்கு அந்த புறத்திலே இரும்பாவை கோட்டையிட்டு இருந்தவர்கள் அரசாட்சி செய்து வருகிறார். ஆமா.
இந்த தாரகருடைய தலை அறுக்க வேண்டும் என்று பத்திரகாளி அம்மையாரோடு இருக்கின்றார். அந்த தாரகருடைய தலையை அறுத்து ரத்தத்தை எல்லாம் மண்ணாக கட்டுகின்றார். இந்த ரத்தமானது கரு உருவாக திரண்டு வண்டி மலை சீவந்து வருகிறார்கள். இவர்களை